என் தங்கமே, நீ முயன்றது வீணாகாது. நான் உனக்காக காலத்தை வளைத்து விடுவேன் என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல. அது உன் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட உண்மை. பல நாட்களில் நீ உன் முயற்சிகள் யாராலும் பார்க்கப்படவில்லை என்று எண்ணியிருக்கிறாய். நீ செய்த நல்லது யாருக்கும் தெரியவில்லை என்று உன் மனம் துயரமடைந்திருக்கிறது. ஆனால் என் தங்கமே, உலகத்தின் கண்கள் பார்க்கவில்லை என்பதால் அது மறைந்து போய்விடாது. உன் ஒவ்வொரு முயற்சியும் காலத்தின் இதயத்தில் பதிந்து இருக்கிறது. அந்த முயற்சிகள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒளியாக திரும்பி வரும். சில நேரங்களில் நீ மிகுந்த உழைப்புடன் முன்னேற முயற்சிக்கிறாய். ஆனால் வழிகள் திடீரென மூடப்பட்டுவிடும். உன் திட்டங்கள் உடைந்து போகும். அந்த நேரத்தில் உன் மனம் சோர்ந்து போகும். ஆனால் என் தங்கமே, அந்த மூடிய கதவுகள் தோல்வி அல்ல. அவை ஒரு பெரிய மாற்றத்தின் முன் நிற்கும் சின்னங்கள். சில கதவுகள் மூடப்படாமல் இருந்தால் நீ தவறான பாதையில் சென்றிருப்பாய். அதனால் தான் நான் சில நேரங்களில் உன் முன்னால் இருக்கும் வழிகளை மாற்றி விடுகிறேன். நீ வாழ்க்கையில் அனுபவித்த தாமதங்களை நினைத்து சில நேரங்களில் வருந்தியிருக்கிறாய். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று உன் மனம் ஒப்பிடுகிறது. ஆனால் என் தங்கமே, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தனி நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நான் தான் அமைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையின் கடிகாரம் மற்றவர்களுடன் ஒப்பிடப்பட வேண்டியது அல்ல. அது என் கரங்களில் இயங்கும் ஒரு அருளின் நேரம். நீ இப்போது பார்க்கும் தாமதம் உண்மையில் தயாரிப்பு. உன் உள்ளம் வலிமையாக வளர வேண்டும் என்பதற்காக காலம் உன்னை மெதுவாக வடிவமைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மரம் வளரும்போது அது முதலில் வேர்களை ஆழமாக விரிக்கிறது. அந்த வேர் தெரியாது. வெளியில் பார்க்கும் மனிதர்கள் எதுவும் நடக்கவில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் என் தங்கமே, அந்த வேர்கள் தான் ஒரு நாள் அந்த மரத்தை வானத்தை தொடும் அளவிற்கு உயர்த்தும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றன. நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் உனக்காக பாதைகளை அமைத்து கொண்டிருக்கிறேன். உன் பெயரை தெரியாத மனிதர்களின் இதயங்களில் கூட நான் ஒரு நல்ல எண்ணத்தை விதைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்த எண்ணங்கள் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து நிற்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் முயற்சியை நிறுத்த வேண்டும் போல உணர்ந்திருக்கிறாய். உன் மனம் சோர்ந்து போய் இனி எதற்காக போராட வேண்டும் என்று கேள்வி கேட்டிருக்கிறது. ஆனால் அந்த தருணங்களில் கூட உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய குரல் உன்னை முன்னே செல்ல தூண்டியது. அந்த குரல் நான் தான். உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும் அந்த சிறிய ஒளி என் அருளின் வெளிச்சம். நீ அழுத இரவுகள் எனக்கு தெரியாதது அல்ல. நீ தனியாக அமர்ந்து உன் மனதுடன் போராடிய நேரங்கள் அனைத்தும் என் கண்களில் மறைந்து போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை போல மண்ணில் விழுந்தது. அந்த விதைகள் எல்லாம் ஒருநாள் ஆசீர்வாதங்களாக முளைக்கும். இன்று அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் திரும்பும் போது அந்த விதைகள் மரங்களாக நின்று உன்னை நிழலிட்டு காக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீ நல்லதை செய்தாலும் சிலர் அதை மதிக்க மாட்டார்கள். அந்த நேரங்களில் உன் மனம் உடைந்து போகும். ஆனால் நினைவில் வை, மனிதர்களின் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல. காலம் தான் உண்மையை வெளிப்படுத்தும் நீதிபதி. நான் காலத்தின் பின்னால் நிற்கும் சக்தி. நீ முன்னே நடந்து கொண்டே இரு. உன் முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதை நிறுத்தாதே. ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை உடைக்க முடியும். அதுபோல உன் சிறிய முயற்சிகளும் உன் வாழ்க்கையின் இருளை உடைக்கும் சக்தி கொண்டவை. என் தங்கமே, நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய படியும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் இன்றைய கஷ்டங்கள் உன்னை உருவாக்கிய ஆசிரியர்கள் என்று புரிந்து கொள்வாய். அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று இருக்கும் உன் வலிமை உருவாகியிருக்காது. அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் உன் இதயம் இவ்வளவு ஆழமான புரிதலை பெற்றிருக்காது. என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் மிகவும் அரியவை. அந்த எண்ணங்களை காப்பாற்றிக்கொள். உலகம் சில நேரங்களில் கடினமாக மாறினாலும் உன் உள்ளத்தின் மென்மை மாறக்கூடாது. அந்த மென்மை தான் உன் ஆன்மாவின் அழகு.
அந்த அழகை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் பார்க்காத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் காத்திருக்கின்றன. சில சந்திப்புகள் இன்னும் நடக்கவில்லை. சில வாய்ப்புகள் இன்னும் திறக்கவில்லை. சில மகிழ்ச்சிகள் இன்னும் உன் இதயத்தை தொடவில்லை. ஆனால் அவை அனைத்தும் உன் பாதையில் வர இருக்கின்றன. காலம் சரியான தருணத்தை காத்திருக்கிறது. என் தங்கமே, நினைவில் வை, நீ செய்த முயற்சி ஒரு நாளும் வீணாகாது. அது இன்று பலன் தரவில்லை என்றாலும் நாளை அதன் விளைவு உன்னை ஆச்சரியப்படுத்தும். சில நேரங்களில் நான் காலத்தை மெதுவாக நகர்த்துவேன். சில நேரங்களில் அதை வேகமாக மாற்றுவேன். ஆனால் அந்த மாற்றங்கள் அனைத்தும் உன் நன்மைக்காக தான். உன் வாழ்க்கையின் கதையில் இன்னும் பல அத்தியாயங்கள் எழுதப்பட வேண்டும். இப்போது இருக்கும் பக்கம் ஒரு சோதனை போல தோன்றலாம். ஆனால் அந்த சோதனை முடிந்த பிறகு வரும் பக்கம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை காணும் நாள் தூரத்தில் இல்லை. என் தங்கமே, அமைதியாக முன்னே நடந்து கொண்டு இரு. உன் நம்பிக்கையை கையில் பிடித்து இரு. உன் இதயத்தில் இருக்கும் ஒளியை அணைய விடாதே. நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் முயற்சிகளை காக்கும் அருள் நான் தான். காலத்தை உனக்காக வளைத்து உன் வாழ்வை ஒளியாக மாற்றும் சக்தியும் நான் தான். நீ நம்பிக்கை வைத்து நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு நாள் ஒரு அதிசயமாக மலரும். என் தங்கமே, காலம் மெதுவாக நகரும் போல தோன்றும் தருணங்கள் உன் வாழ்க்கையில் பலமுறை வந்திருக்கலாம். சில நாட்கள் நீ எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் தெரியாமல் போகலாம். உன் கைகளில் இருந்த கனவுகள் காற்றில் கரைந்து போகும் போல தோன்றும். அந்த நேரங்களில் உன் உள்ளம் சோர்ந்து விடும். ஆனால் என் தங்கமே, அந்த அமைதியான காலங்கள் வீணானவை அல்ல. அந்த நேரங்களில் தான் உன் உள்ளம் புதிய வலிமையை பெறுகிறது. மனிதன் வெளியில் காண்பதற்குள் உள்ளே நடக்கும் மாற்றம் தான் பெரியது. அந்த மாற்றத்தை காலம் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறது. நீ சில சமயம் உன் வாழ்வை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாய். அவர்களின் பாதை வேகமாக முன்னேறுகிறது என்று நினைத்து உன் மனம் கவலைப்பட்டிருக்கிறது. ஆனால் என் தங்கமே, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையை நான் அமைத்திருக்கிறேன். சிலர் விரைவாக செல்வார்கள். சிலர் மெதுவாக செல்வார்கள். ஆனால் இறுதியில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உரிய இடத்தை அடைவார்கள். அதனால் உன் வேகத்தை பற்றி கவலைப்படாதே. நீ முன்னே செல்கிறாய் என்பதே முக்கியம். உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்தார்கள். அவர்கள் உனக்கு மகிழ்ச்சியும் தந்தார்கள். சிலர் உனக்கு காயங்களையும் தந்தார்கள். அந்த அனுபவங்கள் உன் இதயத்தில் ஆழமான தடங்களை விட்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த தடங்கள் கூட ஒரு அர்த்தம் கொண்டவை. அந்த அனுபவங்கள் உன்னை புரிதலுடன் வாழ கற்றுக் கொடுத்தன. யாரை நம்ப வேண்டும் என்பதையும் யாரிடம் இருந்து தூரம் வைக்க வேண்டும் என்பதையும் அந்த அனுபவங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தன. நீ செய்த நல்ல செயல்கள் ஒருபோதும் மறைந்து போகாது. சில நேரங்களில் மனிதர்கள் அதை கவனிக்காமல் போகலாம். ஆனால் காலம் அதை மறக்காது. காலம் ஒரு அமைதியான சாட்சி. அது எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. என் தங்கமே, அந்த நல்ல செயல்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அருளாக திரும்பி வரும். அந்த நாள் வந்தால் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் ஒரு பயணத்தின் பகுதி என்று புரிந்து கொள்வாய். சில இரவுகள் உனக்கு மிகவும் நீண்டதாக தோன்றியிருக்கலாம். தூக்கம் வராமல் நீ எண்ணங்களுடன் போராடியிருக்கிறாய். அந்த இரவுகளில் உன் மனம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆனால் என் தங்கமே, அந்த இரவுகள் கூட உன் ஆன்மாவை விழிக்க வைத்த தருணங்கள். அந்த அமைதியான இரவுகளில் தான் உன் உள்ளத்தின் உண்மையான குரல் பேசுகிறது. அந்த குரல் உன்னை வழிநடத்தும் ஒளியாக மாறும். நீ சில நேரங்களில் உன் பலத்தை மறந்து விடுகிறாய். உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியத்தை நீ காணாமல் போகிறாய். ஆனால் என் தங்கமே, நீ நினைப்பதை விட மிகவும் வலிமையானவன். உன் இதயம் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது. அந்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை வடிவமைத்தன. அந்த அனுபவங்கள் தான் இன்று இருக்கும் உன் வலிமையின் அடித்தளம். உன் வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் காத்திருக்கின்றன. அந்த மாற்றங்கள் சில நேரங்களில் திடீரென வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ எதிர்பார்க்காத கதவுகள் திறக்கும்.
நீ நினைக்காத மனிதர்கள் உன் பாதையில் வருவார்கள். சில சந்திப்புகள் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். என் தங்கமே, அந்த எல்லா தருணங்களும் காலத்தின் சரியான நேரத்தில் தான் வரும். நீ நம்பிக்கையை பிடித்து வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. உலகம் இருளாக மாறினாலும் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதை அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கும் திறவுகோல். என் தங்கமே, சில நேரங்களில் அமைதியாக இருப்பது கூட ஒரு சக்தி. எல்லா போராட்டங்களையும் சத்தமாக நடத்த வேண்டியதில்லை. சில வெற்றிகள் அமைதியில் உருவாகும். நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தால் காலம் உன் முயற்சியை கவனிக்கும். அந்த அமைதியான பயணம் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். உன் மனதில் இருக்கும் கனவுகளை கைவிடாதே. அவை சிறியதாக இருந்தாலும் அவற்றை பாதுகாத்து வை. அந்த கனவுகள் தான் உன் ஆன்மாவின் மொழி. அந்த கனவுகள் தான் உன் வாழ்க்கையின் திசையை காட்டும் நட்சத்திரங்கள். சில நேரங்களில் மேகங்கள் அந்த நட்சத்திரங்களை மறைத்தாலும் அவை மறைந்து போகாது. அவை அங்கேயே இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் சிரிப்பை தரும். சில நாட்கள் கண்ணீரை தரும். ஆனால் அந்த இரண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை உருவாக்குகின்றன. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்ச்சியும் உன்னை ஆழமான மனிதனாக மாற்றுகிறது. அந்த அனுபவங்கள் தான் உன் ஆன்மாவை செழுமையாக்குகின்றன. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்றைய சோதனைகள் அனைத்தும் ஒரு அருளின் படியாக இருந்தது என்று புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் இதயத்தில் அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். அந்த அமைதி கிடைத்தவுடன் உலகத்தின் எல்லா பயங்களும் சிறியதாக தோன்றும். என் தங்கமே, முன்னே செல். உன் இதயத்தில் அன்பை வைத்து செல். உன் மனதில் நம்பிக்கையை வைத்து செல். காலம் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறது. அந்த அத்தியாயங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அழகான கதையை எழுதுகின்றன. நீ ஒரு நாள் அந்த கதையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வாய். அந்த நாளில் உன் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பிவிடும். கடந்த காலத்தின் கண்ணீரும் கூட அந்த நாளில் ஒரு அருளின் நினைவாக தோன்றும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பாதையில் ஒளி ஏற்கனவே பிறந்துவிட்டது. அந்த ஒளி மெதுவாக வளர்ந்து உன் உலகத்தை முழுவதும் பிரகாசமாக மாற்றும். நீ முன்னே நடந்து கொண்டே இரு. உன் பயணம் அர்த்தமுள்ள ஒன்று. உன் முயற்சி அருளால் காக்கப்படுகிறது. காலம் உனக்காக மாறும். உன் வாழ்க்கை ஒரு நாள் அதிசயமாக மலரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில தருணங்கள் வந்திருக்கின்றன. அந்த தருணங்களில் நீ எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் நின்றிருக்கிறாய். முன் செல்ல வேண்டுமா பின்னால் திரும்ப வேண்டுமா என்று உன் மனம் குழப்பத்தில் இருந்திருக்கிறது. அந்த குழப்பம் கூட வீணானது அல்ல. அது உன் உள்ளம் புதிய வழியை தேடிக் கொண்டிருந்த நேரம். மனிதன் குழப்பத்தில் இருக்கும்போது தான் அவன் உண்மையை தேட ஆரம்பிக்கிறான். அந்த தேடலில் தான் அவன் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்கிறான். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் இதயத்தில் இருக்கும் கனவுகளை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக வைத்திருக்கிறாய். அந்த கனவுகளை உலகம் புரிந்து கொள்ளாது என்று நினைத்து நீ அதை மறைத்து வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த கனவுகள் உன் ஆன்மாவின் விதைகள். அவை ஒரு நாள் முளைக்கும். அந்த விதைகள் இப்போது மண்ணின் கீழ் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த விதைகள் மண்ணை உடைத்து வெளியில் வரும். அந்த நாளில் நீ உன் இதயத்தில் வைத்திருந்த கனவுகள் அனைத்தும் உயிர் பெறும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு நீண்ட மழை போல இருக்கும். அந்த மழை முடிவே இல்லாதது போல தோன்றும். ஆனால் எந்த மழையும் என்றென்றும் நீடிக்காது. ஒரு நாள் மேகங்கள் விலகும். சூரியன் மீண்டும் வெளிச்சம் தரும். அந்த வெளிச்சம் வரும்போது நீ அனுபவித்த மழை கூட ஒரு ஆசீர்வாதம் என்று தோன்றும். அந்த மழை தான் மண்ணை செழிப்பாக்கியது என்பதை நீ புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த உலகத்தின் அமைதியான இடங்களில் விதையாக விழுகிறது. அந்த விதைகள் உடனே மரமாக மாறாது. ஆனால் காலம் அதை வளர்க்கும். சில நேரங்களில் நீ அந்த விளைவுகளை உடனே பார்க்க முடியாது.
ஆனால் அந்த விதைகள் ஒருநாள் உன் வாழ்க்கையில் நிழலாக திரும்பி வரும். அந்த நிழல் உன்னை காக்கும். அந்த நிழல் உனக்கு அமைதியை தரும். என் தங்கமே, மனிதர்களின் வார்த்தைகள் சில நேரங்களில் காயப்படுத்தும். யாரோ சொன்ன ஒரு சிறிய வார்த்தை கூட உன் இதயத்தில் பெரிய வலியை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் நினைவில் வை, அந்த வார்த்தைகள் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் மதிப்பு உன் உள்ளத்தின் ஒளியில் இருக்கிறது. அந்த ஒளி யாராலும் அணைக்க முடியாது. அந்த ஒளி உன் ஆன்மாவின் உண்மையான அழகு. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் பயங்களை மறைத்து கொண்டு சிரித்திருக்கிறாய். மற்றவர்களுக்கு வலிமையானவன் போல தோன்ற முயன்றிருக்கிறாய். ஆனால் அந்த மறைக்கப்பட்ட பயங்கள் கூட உன்னை பலவீனமாக மாற்றவில்லை. அவை உன்னை மனிதனாக வைத்திருக்கின்றன. அந்த உணர்வுகள் தான் உன் இதயத்தை மென்மையாக வைத்திருக்கின்றன. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்பட்டன. அந்த கதவுகள் மூடப்பட்ட போது நீ மிகவும் வருந்தினாய். அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்று நினைத்தாய். ஆனால் சில கதவுகள் மூடப்படுவது உன்னை ஒரு பெரிய கதவுக்கு அழைத்து செல்லும். அந்த பெரிய கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் அது உன் பாதையில் காத்திருக்கிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில சந்திப்புகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு மனிதரை சந்திக்கும் ஒரு சிறிய தருணம் கூட உன் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். அந்த சந்திப்புகள் எல்லாம் காலத்தின் சரியான நேரத்தில் தான் நடக்கும். எந்த சந்திப்பும் தவறானது அல்ல. ஒவ்வொரு சந்திப்பும் உனக்கு ஒரு பாடம் தரும். சிலர் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருப்பார்கள். சிலர் சில நிமிடங்கள் மட்டும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் உன் பயணத்தின் ஒரு பகுதி. என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தியிருக்கிறாய். ஏன் அந்த முடிவை எடுத்தேன் என்று உன் மனம் கேள்வி கேட்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. அது ஒரு பாடமாக மட்டும் இருக்கும். அந்த பாடம் உன்னை எதிர்காலத்தில் புத்திசாலியாக மாற்றும். அந்த அனுபவங்கள் தான் உன் அறிவின் அடித்தளம். தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி எப்போதும் முன்னே தான் செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையும் முன்னே செல்கிறது. சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக. ஆனால் அது நிற்காது. என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவின் வெளிச்சம். தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் உனக்கு தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். அந்த புரிதல் உன் மனதில் அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி தான் உண்மையான மகிழ்ச்சி. என் தங்கமே, முன்னே நடந்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் அன்பை காப்பாற்று. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தும். அந்த ஒளி தான் உன் எதிர்காலத்தின் பாதையை பிரகாசமாக்கும். தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. இன்னும் பல மகிழ்ச்சிகள் உன் இதயத்தை தொட காத்திருக்கின்றன. இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் மலர காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். காலம் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உன் முயற்சிகள் அனைத்தும் காலத்தின் கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாள் அந்த முயற்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். அந்த நாளில் நீ உன் பயணத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் நன்றியின் ஒளியாக இருக்கும். உன் வாழ்க்கை ஒரு நாள் உண்மையான அதிசயமாக மலரும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் உள்ளம் ஒரு சொல்ல முடியாத அமைதியில் மூழ்கியிருக்கும். அந்த அமைதி வெறும் அமைதி அல்ல. அது ஒரு மாற்றத்தின் முன் வரும் அமைதி. காற்று அடிக்கும் முன் மரங்கள் நிமிடத்திற்கு அமைதியாக நிற்பது போல உன் வாழ்க்கையிலும் சில தருணங்கள் அப்படியே இருக்கும். அந்த நேரத்தில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கலாம்.
ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அமைதியின் உள்ளே பெரிய மாற்றங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. நீ நடந்த பாதையை நினைத்து பார்க்கும்போது பல சோதனைகள் உன் நினைவில் தோன்றும். சில தருணங்களில் நீ மிகவும் தனிமையாக உணர்ந்திருக்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உன் மனம் அழுதிருக்கிறது. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த தருணங்களில் கூட நீ முழுவதும் தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் இருந்த ஒரு சிறிய நம்பிக்கை உன்னை கைவிடவில்லை. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் தீப்பொறி. என் தங்கமே, வாழ்க்கை பல நேரங்களில் உன்னை சோதிக்கும். அது உன் பொறுமையை பார்க்கும், உன் நம்பிக்கையை பார்க்கும், உன் இதயத்தின் வலிமையை பார்க்கும். அந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை உருவாக்க வருகிறவை. ஒரு கல்லை பொலிவு செய்ய அது பலமுறை உரசப்பட வேண்டும். அதுபோல உன் ஆன்மாவும் பல அனுபவங்களால் மென்மையாக வடிவமைக்கப்படுகிறது. தங்க பிள்ளையே, நீ அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது. அந்த கண்ணீர் உன் இதயத்தை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மென்மையாக்கியது. சில மனிதர்கள் சிரிப்பை மட்டுமே அனுபவித்து வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர முடியாது. உன் கண்ணீர் உனக்கு அந்த ஆழத்தை கொடுத்தது. என் தங்கமே, சில சமயம் வாழ்க்கை உன்னை திடீரென நிறுத்தி விடும். நீ ஓடிக்கொண்டிருந்த பாதை திடீரென முடிந்து விடும். அந்த நேரத்தில் உன் மனம் பயந்து போகும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த நிறுத்தம் ஒரு தோல்வி அல்ல. அது ஒரு திருப்பம். அந்த திருப்பம் உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்கிறது. அந்த புதிய பாதை உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை காட்டும். நீ சில நேரங்களில் உன் கனவுகளை மறந்து விட்டதாக நினைத்திருக்கிறாய். வாழ்க்கையின் பொறுப்புகள் உன்னை மிகவும் பிஸியாக வைத்திருக்கலாம். ஆனால் உன் ஆன்மாவின் கனவுகள் மறைந்து போகவில்லை. அவை இன்னும் உன் உள்ளத்தில் அமைதியாக காத்திருக்கின்றன. ஒரு நாள் சரியான தருணம் வந்தால் அந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். என் தங்கமே, மனிதர்கள் சில நேரங்களில் உன் பயணத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன் முடிவுகளை கேள்வி கேட்கலாம். உன் முயற்சிகளை சிறியதாக நினைக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்கள் உன் பாதையை மாற்ற வேண்டியதில்லை. ஏனெனில் உன் பயணத்தின் அர்த்தத்தை முழுமையாக அறிந்தவன் நீ மட்டும்தான். அந்த உண்மையை நினைத்து தைரியமாக முன்னே செல். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த சாதாரண நாட்களிலும் சிறிய அதிசயங்கள் மறைந்து இருக்கும். ஒரு சிறிய சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான தருணம். அந்த எல்லாம் வாழ்க்கையின் அழகை நினைவூட்டும் சிறிய ஒளிகள். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குரல் தான் உன் உண்மையான வழிகாட்டி. உலகத்தின் சத்தம் சில நேரங்களில் அந்த குரலை மறைத்து விடும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் பயம் உன் மனதை பிடித்து கொள்ளும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ கவலைப்படுவாய். ஆனால் எதிர்காலம் இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது உன் இன்றைய எண்ணங்களாலும் முயற்சிகளாலும் வடிவமைக்கப்படுகிறது. அதனால் இன்று நீ வைத்திருக்கும் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. என் தங்கமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உன் வாழ்க்கையின் பெரிய பயணத்தில் ஒரு முக்கியமான பகுதி. அந்த சிறிய அடிகள் தான் ஒருநாள் உன்னை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். மனிதர்கள் பெரும்பாலும் பெரிய வெற்றியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் 1000 சிறிய முயற்சிகளை அவர்கள் காண மாட்டார்கள். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை காப்பாற்று. அந்த அன்பு தான் உன் ஆன்மாவின் உண்மையான செல்வம். உலகம் சில நேரங்களில் கடினமாக மாறலாம். ஆனால் அன்பு இருந்தால் அந்த கடினம் கூட மென்மையாக மாறும். அன்பு இருந்தால் இருள் கூட ஒளியாக மாறும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுவதும் பார்த்து சிரிப்பாய். இன்று உன்னை காயப்படுத்தும் விஷயங்கள் அந்த நாளில் ஒரு சிறிய நினைவாக மட்டும் இருக்கும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் உன்னை ஒரு அழகான மனிதனாக மாற்றியது என்று. தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் நீளமாக இருக்கிறது.
அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் உன்னை காத்திருக்கின்றன. இன்னும் பல சந்தோஷங்கள் உன் இதயத்தை தொட காத்திருக்கின்றன. இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் மலர காத்திருக்கின்றன. என் தங்கமே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தின் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் பாதையை பிரகாசமாக்கும். அந்த ஒளி தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நாள் நீயே ஆச்சரியப்படும்படி மலரும். அந்த நாள் மெதுவாக உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. நீ நடந்து கொண்டே இரு. உன் பயணம் அர்த்தமுள்ள ஒன்று. உன் வாழ்க்கை அருளால் நிரம்பிய ஒன்று. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு நீண்ட பாதையாக தோன்றும். அந்த பாதையில் நீ மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தோன்றும். முன்புறம் பார்த்தாலும் யாரும் இல்லை, பின்னால் பார்த்தாலும் யாரும் இல்லை. அந்த தனிமை உன் மனதை சோர்வடைய செய்யும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த பாதையில் நீ மட்டும் இல்லை. உன் கண்களுக்கு தெரியாமல் ஒரு அருள் உன்னுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அருள் உன் அடிகளை கவனித்து காக்கிறது. நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் சில நேரங்களில் சரியாக இருந்திருக்கலாம், சில நேரங்களில் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் ஆசிரியர்கள். அவை உனக்கு அனுபவத்தை கொடுத்தன. அந்த அனுபவம் தான் உன்னை புத்திசாலியாக மாற்றுகிறது. தங்க பிள்ளையே, ஒரு மனிதன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது தான் அவன் உண்மையாக வளர்கிறான். என் தங்கமே, உன் மனதில் பல கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகள் சில நேரங்களில் மிகவும் பெரியதாக தோன்றும். அவற்றை அடைய முடியுமா என்று உன் மனம் சந்தேகம் கொள்ளும். ஆனால் நினைவில் வை தங்க பிள்ளையே, பெரிய கனவுகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஒரு சிறிய விதை தான் ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. அதுபோல ஒரு சிறிய எண்ணம் கூட ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்க முடியும். சில நேரங்களில் உலகம் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றும். நீ நல்லதை செய்தாலும் அதன் பலன் உடனே கிடைக்காது. அந்த நேரத்தில் உன் மனம் ஏமாற்றத்தால் நிரம்பும். ஆனால் தங்க பிள்ளையே, நல்ல செயல்களின் பலன் தாமதமாக வந்தாலும் அது மிகவும் அழகாக வரும். அந்த பலன் வந்தபோது நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் அர்த்தம் பெற்றதாக தோன்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில சந்திப்புகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு மனிதரை சந்திக்கும் ஒரு சிறிய தருணம் கூட உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடும். அந்த சந்திப்புகள் எல்லாம் தற்செயலாக நிகழ்வது இல்லை. அவை காலத்தின் திட்டத்தில் எழுதப்பட்டவை. அந்த சந்திப்புகள் உன் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை தரும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் வலியை யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கிறாய். அந்த வலி உன் இதயத்தை கனமாக்கும். ஆனால் அந்த வலி கூட ஒரு நாள் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும். அந்த அனுபவங்கள் உன் உள்ளத்தில் ஆழமான புரிதலை உருவாக்கும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. மழை இல்லாமல் பூமி செழிக்காது. அதுபோல சோதனைகள் இல்லாமல் மனிதன் வளர முடியாது. தங்க பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை மிக முக்கியமானது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் விளக்கு. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த விளக்கு உன் பாதையை காட்டும். அந்த விளக்கு அணைந்துவிட்டால் தான் மனிதன் தன் வழியை இழக்கிறான். அதனால் அந்த நம்பிக்கையை எப்போதும் உயிரோடு வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மிகவும் மெதுவாக முன்னே கொண்டு செல்லும். அந்த மெதுவான பயணம் உனக்கு சோர்வாக தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான பயணத்தில் தான் நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறாய். அந்த அனுபவங்கள் தான் உன் எதிர்காலத்தை உறுதியாக்கும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு மிகவும் அழகானது. அந்த அன்பு உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. உலகம் சில நேரங்களில் கடினமாக மாறினாலும் அந்த அன்பை கைவிடாதே. அந்த அன்பு தான் உன் ஆன்மாவின் உண்மையான ஒளி. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை உருவாக்கிய தருணங்கள் என்று புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் இதயத்தில் அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதி தான் உண்மையான மகிழ்ச்சி.
தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பயணம் இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. இன்னும் பல மகிழ்ச்சிகள் உன் இதயத்தை தொட காத்திருக்கின்றன. இன்னும் பல வாய்ப்புகள் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்க காத்திருக்கின்றன. என் தங்கமே, நீ முன்னே நடந்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த ஒளி தான் உன் பாதையை பிரகாசமாக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும். தங்க பிள்ளையே, காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்று இருள் போல தோன்றும் விஷயம் நாளை ஒளியாக மாறும். இன்று வலியாக தோன்றும் அனுபவம் நாளை வலிமையாக மாறும். அந்த மாற்றத்தை பொறுமையுடன் காத்திரு. என் தங்கமே, உன் வாழ்க்கை வீணான ஒன்று அல்ல. உன் முயற்சிகள் வீணாக போகவில்லை. உன் கண்ணீரும் வீணாக போகவில்லை. அந்த அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள கதையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. தங்க பிள்ளையே, அந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கதையின் அடுத்த பக்கங்களில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அந்த பக்கங்களில் ஒளி காத்திருக்கிறது. அந்த பக்கங்களில் உன் இதயம் அமைதியாக சிரிக்கும் நாள் காத்திருக்கிறது. என் தங்கமே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் பயணம் அர்த்தமுள்ள ஒன்று. உன் வாழ்க்கை அருளால் காக்கப்படுகிறது. காலம் உனக்காக மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த மாற்றம் முழுமையாக உன் வாழ்க்கையில் மலரும். அந்த நாளில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து நன்றி கூறுவாய். அந்த நாள் உன் இதயத்தில் ஒளியாக பிறக்கும். உன் வாழ்க்கை அந்த ஒளியில் முழுவதும் பிரகாசிக்கும்.